பிக் பாஸ் இன்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சியில தலைவர் தேர்வுக்கு அவங்களுக்குள்ளே ஒரு பேசி முடிவு பண்ணி ஒரு 3 பேரை நாமினேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வாக்கு சேகரிப்பு இது போன்ற காட்சிகள் எல்லாம் போனது. யார் யார் தலைவருக்கான போட்டியில நின்னாங்கன்னா ஸ்நேகன், கணேஷ், வையாபுரி 3 பேர் நின்னாங்க. இதுல வையாபுரியை தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க. இதுல ஆர்த்திக் கொஞ்சம் ஒரு உடன்பாடு இல்லாம இருந்தது. ஏன் மெஜாரிட்டி அப்படிங்கிறப்ப எல்லாரையும் ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி கை தூக்க இது பண்ணல, அவங்களே பேசி அவங்களே ஒரு செகண்ட்குள்ள முடிவு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டுகள்லாம் சுஜா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஸ்நேகன் ஜூலி கிட்ட வாக்கு சேகரிக்கிறப்ப ஜூலி சில கேள்விகள் ஸ்நேகன் கிட்ட கேட்டாங்க. அதான் இன்னைக்கு ப்ரொமோல போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த கேள்வி எல்லாமே ஏன் என்னை பேச வாய்ப்பே நீங்க கொடுக்கல, நான் ஒரு சின்ன பிள்ளை சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். சுஜா உள்ள வந்தப்ப சுஜா 5 ஜூலிக்கு சமம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த அளவு நான் மோசமானவளா, அதாவது சுஜாவை விட நான் மோசமானவளா அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. சுஜா ஆக்சுவலா உள்ள வந்தப்ப சுஜா கூட யாருமே பேசி பழகல. அந்த இடத்துல அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தினதே தப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அதே கேள்வியை ஜூலி எந்த பாயிண்ட்ல கேட்கறாங்கன்னா, நான் சுஜாவை விட மோசமானவங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வியை எழுப்புனாங்க. அதுக்கடுத்து ஜூலி இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. நான் இது வரைக்கும் பின்னாடி போயிட்டு உங்களை பத்தியோ ஆரவ், காயத்ரி, சக்தி பத்தியோ நான் பேசினதே கிடையாது. ஆனா நீங்க 4 பேருமே என்னை பத்தி தப்பா பேசியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இதை அவரு குறும்படம் போட்டு காட்டினப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அதுக்கு ஸ்நேகன் எல்லாமே அவர் தரப்பு பதில் நியாயப்படுத்தும் விதமா பதில் சொல்றாரு. அதாவது ஸ்நேகன் தன் செய்யக்கூடிய செயல் எல்லாத்திற்குமே ஒரு அற்புதமான பதில சொல்றாரு. எதையுமே யோசிக்காம உடனடியா அவர் பதில் அளிக்கக்கூடிய திறமை இருக்கு அப்படிங்கறனால அதுவே ஒரு தனித்திறமைன்னு நம்ம சொல்லலாம். ஸ்நேகன் தான் அதை மாதிரி பேசினக்கு என்ன காரணம் சொன்னாரு அப்படின்னா, கோபத்துல நான் எதையுமே சொல்ல, வெறுப்புல சொன்னது அப்படின்ட்டு அதை நியாயப்படுத்துறாரு. இந்த வார்த்தைகள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதிகமா பயன்படுத்தப்பட்ட வார்த்தைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஓவியா கிட்ட ஆரவ் இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தி இருக்காரு. கோபத்துல நான் உங்ககிட்ட எதையுமே பேசல, ஒரு சின்ன வருத்தம் தான், அந்த வருத்தத்துல தான் நான் சொல்றேன் அப்படிங்கிற மீனிங்ல நிறைய சொல்லி ஓவியா கிட்ட அவரு பேசக்கூடிய அந்த விஷயங்களை நிறைய ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அந்த வார்த்தை ஆரோக்கி எங்க இருந்து வந்தது அப்படின்னு நம்ம பாக்குறப்ப, இன்னைக்கு ஸ்நேகன் அடிக்கடி பயன்படுத்தின வச்சு பாக்குறப்ப ஸ்நேகன் கூட அதிகம் பழகுனதுனால அந்த வார்த்தையை அவரு கேப்சர் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இறுதியில ஸ்நேகன் மேல எந்த ஒரு கோபமும் இல்லாத மாதிரி ஜூலி கேஷுவல் ஆன மாதிரி காட்டினாங்க. ஆனா உண்மையிலே அவங்க ஸ்நேகன் மேல அந்த ஒரு வெறுப்புணர்ச்சி இன்னும் அவங்க கிட்ட இருக்கு. ஏன்னா ஜூலி போலி அப்படிங்கிற வார்த்தையை நீங்க என்ன சொன்னீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு ஸ்நேகன் நியாயமான ஒரு பதில் சொல்றாரு. ஏன்னா சமைக்கவே தெரியாது அப்படின்ட்டு கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்றது எனக்கு நடிக்கிறதா தோணுச்சு, அதனால நான் போலின்னு சொன்னேன் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. இந்த நியாயங்கள் எல்லாமே சரியானதா, ஸ்நேகன் மனசுல உண்மையிலே இதுதான் இருக்கா அப்படிங்கிறது ஸ்நேகனுக்கு மட்டுமே தெரியும். ஆனா ஸ்நேகன் நியாயப்படுத்தும் போது அது ஏற்றுக்கொள்ளும் விதமாகத்தான் இருந்தது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அதுக்கடுத்து தலைவர் தேர்வு. வையாபுரி தலைவரா தேர்ந்தெடுத்தோன்னே இதுக்கப்புறம் புறம் பேசாம மூஞ்சுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்வேன். கேம்ல நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்வேன், முடியலன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப நான் முயற்சி பண்ணி செய்வேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்தாரு. ஏன்னா தலைவரா இருக்கிறனால இந்த ஸ்டேட்மெண்ட் மூலம் வையாபுரி தான் புறம் பேசுகிறேன் என்பதை ஒப்புக்கொண்டாரு. ஏன்னா வெளியேருந்து வந்தவங்க எல்லாருமே அடுத்தடுத்து சொல்றப்ப அவர் சுதாரிச்சிட்டாரு. ஒருவேளை இது நமக்கு நெகட்டிவ் இம்பாக்டா மக்கள் மத்தியில கிரியேட் ஆயிருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தனால இதுக்கப்புறம் நான் புறம் பேச மாட்டேன், நான் புறம் பேசியிருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் அவரு ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி கொடுத்தாரு. அதுக்கடுத்து நாமினேஷன் ப்ராசஸ் இன்னைக்கு போனது. நாமினேஷன் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாமினேட் ஆனவங்க பாத்தீங்கன்னா சுஜா, ஸ்நேகன், கணேஷ், ஹரிஸ் இவங்க 4 பேர் நாமினேட் ஆனாங்க. இந்த 4 பேர்ல கணேஷ்க்கு ஒரு பவர் இருக்கு. அதாவது என்னன்னா, நாமினேட் ஆனவங்க யாராவது ஒருத்தரை காப்பாத்தலாம். அவர் யாரை காப்பாத்தினாருன்னா ஸ்நேகனை காப்பாத்தினாரு. ஸ்நேகன் யாராவது ஒருத்தரை நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால பிந்து நாமினேட் பண்ணாரு. அதுக்கு சொன்ன ரீசன் பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான் நீங்க பழகுறீங்க, பிடிக்காதவங்க கிட்ட பழகுற இல்ல, அது எல்லாருக்கிட்டையும் மிங்கிளாங்க அப்படின்னு பிந்து மேல ஒரு குற்றச்சாட்டை ஸ்நேகன் தெரிவிச்சாரு. இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல சில நெருடல்கள் இருக்கு. ஏன்னா சுஜாவை நாமினேட் பண்ணவங்க எல்லாருமே ஒரே ஒரு குறிப்பிட்ட காரணம் சொன்னாங்க, சுஜா நடிக்கிறாளா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, அதனால நாமினேட் பண்றேன், இது ஒண்ணுதான் ரீசனா சொன்னாங்க. அதுல வையாபுரி ஸ்பெசிஃபைடா ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, சில நேரம் குழந்தை மாதிரி பேசுறாங்க, சில நேரம் கோபமா பேசுறாங்க, சில நேரம் சாந்தமா இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாரு.
உண்மையிலே யோசிச்சு பாருங்க, எல்லாருமே வந்து ஒரே நேரத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. வையாபுரி எடுத்தாலும் சில நேரம் வந்து புலம்பியிருக்காரு, சில நேரம் அழுதுருக்காரு, சில நேரம் கோபப்பட்டிருக்காரு, சில நேரம் வந்து ஜாலியா இருந்திருக்காரு. அப்ப எல்லாம் மிக்ஸ் ஆனதான மனிதன். அந்த மாதிரி வந்து சுஜா இருக்கிறப்ப அதை எப்படி இவர் நடிப்புன்னு சொல்றாரு? குழந்தையா இருக்காங்க, திடீர்னு கோபப்படுறாங்க, திடீர்னு வந்து சாந்தமா இருக்காங்க, அதனால நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில அது சரியான வாதமா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, அதுக்கடுத்து கணேஷ் வந்து சுஜாவை நாமினேட் பண்றாரு. இவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டு சுஜாவை வந்து நாமினேட் பண்றப்ப எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஆனா அதுக்கு நல்ல ரீசன் கொடுப்பாரு அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். அவர் சொன்ன ரீசன் வந்து இன்னும் எனக்கு நெருடலா தான் இருக்கு. சுஜா வந்து ஆரம்ப காலத்துல வந்து ஏன் எல்லாரும் என் கூட பழகல அப்படிங்கிற கேள்வியை வந்து முன் வச்சாங்க. அதை வந்து அவங்களே யோசிக்கணும், ஏன் பழகல அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. என்ன மீனிங்ல அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, இவங்க வந்து ஓவியா மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து குற்றச்சாட்டா பதிவு பண்றாரு. எப்ப? சுஜா வந்து 3வது வாரத்துல. சுஜா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலி லெவல்ல வந்து நல்ல பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கிறப்ப முதல் நாள் சந்தேகம் வர்றப்ப மூஞ்சிக்கு முன்னாடியே, ஏன் சுஜா நீ வெளியே அப்படி இல்லை, இப்ப ஏன் இப்படி நடிக்கிற, இது நடிக்கிறியா இல்ல இது ரியல் சுஜா இதானா அப்படிங்கிற அந்த கிளாரிபிகேஷனை முதல் நாளே மூஞ்சிக்கு முன்னாடி கணேஷ் கேட்டுக்கணும். உண்மையாக நண்பனாக இருந்தால். அது இல்லாம 15 நாள் 20 நாளா மனசுக்குள்ள வச்சுட்டு இன்னைக்கு வந்து அவரு அதை ஒரு ரீசனா சொல்லி சுஜாவை நாமினேட் பண்றாரு அப்படிங்கிறது வந்து என்னால ஏத்துக்க முடியல. உங்களுக்கு எப்படி தோணுச்சோ தெரியல. ஏன்னா என் பார்வையில வந்து பாத்தீங்கன்னா, நண்பன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கணும்னா, நம்மளோட குறைகள் ஏதாவது இருக்குன்னா நமக்கு வந்து நேருக்கு நேரம் சொல்லி அதை திருத்தணும். மற்றவர்கள் மத்தியில நமக்கு எது மதிப்பு குறையுதோ அந்த விஷயத்த வந்து சொல்லி திருத்தி நம்மளோட மரியாதையும் மதிப்பையும் உயர்த்துவதற்காக துணை நிற்பவன் தான் நண்பன். அந்த வகையில பாக்குறப்ப கணேஷ் ஒரு நல்ல நண்பனா சுஜாக்கு இல்ல, மற்றவர்களுக்கும் அப்படி இருக்க தகுதி அவருக்கு இருக்காங்கிற சந்தேகமே எனக்கு வந்தது. ஏன்னா சுஜா அந்த அளவுக்கு வந்து கணேசை மதிக்கிறாங்க. உண்மையிலே கணேஷ் வந்து சுஜாவை மதிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம், நண்பனாவும் ஏத்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நட்பு அப்படிங்கறதுக்கான அந்த வரைமுறையில கொஞ்சம் சறுக்கிட்டாரோ கணேஷ் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. கணேஷ் கிட்ட எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கு, ஒரு ஜென்டில்மேனா இருக்காரு, இது போல பல விஷயங்கள் வந்து இருந்தாலும் நட்பு அப்படிங்கிற அந்த விஷயத்துல சுயநலம் இருக்கக்கூடாது. அதே நேரத்துல தன்னோட நண்பனை மத்தவங்க தரக்குறைவா பேசுறப்ப கோபம் வரணும். உடுக்கை இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு குரலுக்கான தகுதி வந்து கணேஷ் கிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. கணேஷ் மேல இருந்த மரியாதையில கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். சுஜா வந்து இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அப்செட் ஆயிட்டாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கிறப்ப சுஜா வந்து சந்தனம்லாம் வச்சுட்டு ஒரு ப்ரே பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா சுஜாக்கு நல்லா தெரியும் நாமினேஷன்ல வந்து வெளியேற்றிருவோம், நம்மளை வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ போடுறப்ப நான் வந்து சொல்லியிருந்தேன், அதாவது சுஜாவை வந்து ஏன் மக்கள் வந்து நடிக்கிறான்ட்டு அதுதான் அவங்களோட ரியல்னு தெரிஞ்சாலும் ஏத்துக்க மறுக்கிறாங்க அப்படிங்கறதுக்கு வந்து என் மனசுல ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் வந்து சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது, அது சமயம் வர்றப்ப சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது இப்ப சரியான சமயம் நினைக்கிறனால நான் இப்ப தெரிவிக்கிறேன். சுஜாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பார்வையில ஒரு ஐட்டம் டான்சர் அப்படிங்கிற பார்வையில பாக்குறாங்க. இது ரொம்ப வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமா தான் எனக்கு படுது. இது சுஜா வந்து ஒரு புற தோற்றத்துல ஒரு அட்ராக்டிவான ஒரு ஆளாவோ இல்ல ஒரு ஹீரோயினாவோ இருந்திருந்தா கண்டிப்பா இந்த குற்றச்சாட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. சுஜா கிட்ட எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு வெறும் வந்து அவங்களோட மேனரிசம் வந்து ஓவியா மாதிரி இருக்கு, ஓவியா மாதிரி காப்பி அடிக்கிற ஓவியா இன்னைக்கு வரைக்குமே அதே பேசிட்டு இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். எல்லாருக்குள்ளேயும் வந்து அந்த குணங்கள் அந்த மேனரிசம் வந்து இருக்கதான் செய்யும், அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிந்து வந்து கன்ஃபெஷன் ரூம்ல போயிட்டு அந்த ஹரிஸோட லவ் பண்ற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து சீக்ரெட் டாஸ்க் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்க் என்னால பண்ண முடியல, எனக்கு வந்து நம்ப மாட்டாங்க, ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு கன்ஃபெஷன் ரூம்ல பேசுறப்ப அந்த ஆக்டிவிட்டி அப்படியே நீங்க பாருங்க. ஓவியா இதுக்கு முன்னாடி கன்ஃபெஷன் ரூம்ல எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி அந்த கையை அசைச்சுக்கிட்டு அப்படி பேசுவாங்க. சோ அப்ப அவங்க ஓவியாவை காப்பி அடிச்சாங்கன்னு அர்த்தமா? இந்த குற்றச்சாட்டை ஏன் நீங்க பிந்து மேல வைக்கல, ஏன் சுஜா மேல மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு என் மனசுல பட்டது. இது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியாது. என்னைக்குமே வந்து ஒருத்தரோட புற தோற்றத்தையோ அவங்க செய்யக்கூடிய தொழிலையோ வைத்து அவங்களோட குண நலனை தரக்குறைவா எடை போடுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் சுஜா வந்து உண்மையா தான் இருக்காங்க, அதுதான் அவங்களோட ரியல் கேரக்டர். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன், அதாவது வெளியே இருந்து உள்ள போன 3 பேர் யார் யாரு அப்படின்னா
ஆர்த்தி, சக்தி, ஜூலி இவங்க 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு அவார்டு கொடுக்குறாங்க. மற்ற எல்லாருக்கும் ஒரு ஜெனூனான அவார்டு போச்சு. 2 பேருக்கு மட்டும் ஒரு பர்சனலா கேரக்டரை குறிப்பிட்டு 2 பேருக்கு அவார்டு போகுது. யாருக்குன்னா ஸ்நேகனுக்கும் சுஜாக்கும். சுஜா நாடகக்காரி அப்படிங்கிற அவார்டு கொடுத்தாங்க. சுஜாக்கு இது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தனால அந்த இடத்துல மூஞ்சில அடிச்ச மாதிரி ஜூலி கிட்ட பேசிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஜூலி நான் இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு அத மாதிரி தோணுதுன்னு சொன்ன வார்த்தையினாலதான் நான் அப்படி சொன்னேன். வெளியே இருந்து பார்த்துட்டு நீ என்னன்னாலும் நினைச்சிருக்கலாம், அது வேற. பக்கத்துல பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்கு தோணுது அப்படின்னு சொன்னா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து ஆர்த்தி சமாதானப்படுத்த வர்றேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. நம்மலாம் ஆக்ட்ரஸ் அதனால நாடகக்காரிங்கிறத பெருமையா எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சப்பக்கட்டு அப்படின்னு தான் நான் சொல்றேன். நாடகக்காரிக்கும் நடிகைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது ஆர்த்திக்கு புரியல அப்படின்னா கொஞ்சம் தனியா உட்காந்து அவங்க யோசிச்சா நல்லா இருக்கும். தனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க, அந்த கதாபாத்திரத்தை நடிச்சு நிறைவுபடுத்துறது நடிகை. இங்க கதாபாத்திரமே இல்லாம ரியாலிட்டி ஷோல நாடகக்காரின்னு சொல்றது அவங்களோட குணத்தையே கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால சுஜா வருத்தப்பட்டதுல எனக்கு நியாயமா தான் தெரிஞ்சது. அதே மாதிரி ஸ்நேகனும் தந்திரக்காரன் அப்படிங்கிற வார்த்தையில கொஞ்சம் ஹர்ட்டா இருந்தாரு. தந்திரக்காரன் ஏன் நம்மள சொல்றாங்க, அந்த அளவு நம்ம நிறைய கேம் பிளே பண்றோமா போல விஷயங்கள்லாம் பேசினாரு. பார்வையில பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல அப்படி இருந்தோம், நம்ம தந்திரமா செயல்பட்டோம். இப்ப அப்படி செயல்படலைனாலும் இன்னும் அந்த பேரு இருக்கே அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவர் அதை பேசிட்டு இருந்ததா எனக்கு தோணுச்சு. சுஜா அதுக்கடுத்து தன்னோட எமோஷனை டைனிங் ஹால்ல உட்கார வச்சு சாப்பாட்டு முன்னாடி உட்கார வச்சு சொன்னாங்க, இத மாதிரி நான் நடிக்கிறேன் அப்படின்னு உங்க மனசுல இருந்தா தயவு செஞ்சு பழகாதீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே நாமினேட் பண்ணப்ப சொன்ன ரீசன் அதுதான், உள்ள போயிட்டு சொன்னது அதுதான். இன்னைக்கு வரைக்கும் மனசுல அவங்க நடிக்கிறாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்க எதுக்காக பழகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளிப்படையா கேக்குறாங்க. இத அவங்க எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் என்னென்ன நிகழ்வு நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இறுதியில பாத்தீங்கன்னா ஸ்நேகன் ஒரு அற்புதமான அட்வைஸ் சுஜாக்கு பண்ணாரு. என்ன அப்படின்னா, விமர்சனத்துக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சா நீ வீழ்ந்துடுவ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. அந்த விஷயத்துல அவர் இன்கம்ப்ளீட்டா சொன்னதா நான் ஃபீல் பண்றேன். என்னைக்குமே உங்க மேல ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அப்படின்னா நியாயமான விமர்சனமா இருந்தா அதை ஏற்றுக்கொண்டு பதில் சொல்லணும். அந்த விமர்சனம் தப்பான ஒரு விமர்சனம்னா அதை தூக்கி போட்டு போடா பைத்தியக்காரா அப்படின்ட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்மளோட வெற்றிக்கு அறிகுறி. இன்னைக்கு பிரபலமா இருக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க, நீங்க யாருனாலும் எடுத்துக்கங்க, அரசியல்வாதியா இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே எல்லா விமர்சனங்களுக்கும் வாய் திறக்கவே மாட்டாங்க. ஒரு முக்கியமான விமர்சனம், இந்த விமர்சனத்துக்கு நம்ம கண்டிப்பா பதில் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் அவங்க பதில் சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச நடிகரை அவரை வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் மேல எத்தனை விமர்சனங்கள் வருது, இதுக்கு ஏதாவது அவர் பதில் சொல்லியிருக்காரான்னு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே இதற்கான விடை தெரியும். ஸ்நேகன் சொன்னது ரொம்ப ஒரு முக்கியமான அட்வைஸ். அது வாழ்க்கையில எல்லாருமே பின்பற்ற வேண்டிய ஒரு வாசகம். ஆனா சரியான விமர்சனங்கள் வர்றப்ப எப்ப ரியாக்ட் பண்ணணுமோ அப்பதான் ரியாக்ட் பண்ணணும். தேவையில்லாத ரியாக்ட் பண்ணோம்னா வேற மாதிரி போயிடும். அதுக்கு உதாரணம் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னாலே ஜூலி அப்படிங்கிறவங்க எப்படி விமர்சனங்களுக்கு ரியாக்ட் பண்றாங்க, அதனால என்ன விளைவுகள் வருது, ஏன் அந்த விளைவுகள்லாம் வருது அப்படிங்கிற விஷயத்த நான் ஒவ்வொரு ரிவ்யூலையும் தெளிவா நான் சொல்லியிருக்கேன். இந்த ரிவ்யூ கொஞ்சம் டைம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருந்தனால இந்த விமர்சனத்துல ஏதாவது தவறோ பிழையோ இருந்தா சுட்டி காட்டுங்க. மீண்டும் நாளை ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சந்திப்போம். நன்றி.